முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் மோடி தொலைபேசியில் பேச்சு. உலக அமைதிக்காக இரு தலைவர்களும் இணைந்து பணியாற்ற உறுதி. பட்டியலினத்தவர்களையும் பழங்குடியினரையும் அடிமைகளாக மாற்ற திட்டம். பாஜக மீது ராகுல் காந்தி சரமாரி தாக்கு. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். எதிர்க்கட்சிகளின் அனைத்து திருத்தங்களும் நிராகரிப்பு. நாட்டின் மதச்சார்பின்மைக்கு சத்தீஸ்கர் பாஜக அரசு துரோகம். கிறிஸ்தவரின் உடல் அடக்கம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வை தொடங்கினார் ஸ்டாலின். பொதுமக்களின் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவு. வணக்கம். வணக்கம். உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக இணைந்து செயல்படுவோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்புக்கு உலக தலைவர்கள் பலரும் நேரிலும் தொலைபேசியிலும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அவரது பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இந்நிலையில் டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் 2வது முறை அதிபராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்ததாக பிரதமர் திரு மோடி தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் இரு தரப்புக்கும் பயன் தரக்கூடிய நம்பிக்கைக்குரிய பங்குதாரராக சேர்ந்து செயல்படுவோம் என்றும் நமது மக்களின் நலனுக்காகவும் அமைதி, வளம் மற்றும் பாதுகாப்புக்காகவும் இணைந்து பாடுபடுவோம் என்றும் திரு மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் மோடி தொலைபேசி உரையாடலின் போது இருதரப்பு உறவு மற்றும் வர்த்தகம் தொடர்பாக பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் பிரிக்ஸ் அமைப்பு டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியில் வர்த்தகம் செய்து டாலரின் மதிப்பை குறைக்க நினைத்தால் அந்த நாடுகளுக்கு 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் சமீபத்தில் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் அவருடன் பிரதமர் திரு மோடி தொலைபேசியில் பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏழைகள், பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினரை மீண்டும் அடிமைகளாக மாற்ற பாஜக திட்டமிட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாரதிய ஜனதாவும் RSS இயக்கமும் இணைந்து அம்பேத்கரையும் அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிப்பதாக தெரிவித்தார். அம்பேத்கரையும் அவர் வடிவமைத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து வருவதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அவ்வாறு அரசியலமைப்பு மாற்றப்பட்டால் நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினருக்கு ஆதரவாக எதுவும் மிச்சம் இருக்காது என்று அவர் எச்சரித்தார். பெரும் செல்வந்தர்களுக்காக மட்டுமே பாஜக வேலை செய்து வருவதாக தெரிவித்த அவர், நாட்டின் ஒட்டுமொத்த செல்வமும் ஒரு சில முதலாளிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன என்று கூறினார். இதனால் பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் ஏழைகள் மீண்டும் அடிமைப்படுத்தப்படுவதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். बीजेपी RSS चाहते हैं कि आजादी से पहले जो था, जहां गरीबों के कोई अधिकार नहीं थे, सिर्फ अंबानी, अदानी जैसे लोगों के अधिकार थे, वैसा हिंदुस्तान चाहते हैं. यह लड़ाई हो रही है. बात समझिए, आपको गुलाम बनाया जा रहा है. दलितों को, पिछड़ों को, आदिवासियों को, गरीब जनरल कास्ट के लोगों को एक बार फिर गुलाम बनाया जा रहा है. சுதந்திரத்திற்கு முன்பு நாடு எப்படி இருந்ததோ அப்படியே மாற்ற பாஜக விரும்புவதாக திரு ராகுல் காந்தி விமர்சித்தார். அனைத்து வளங்களையும் அதானியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய அவர், அரசியல் சாசனம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று கூறினார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது உள்ள வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ள மத்திய பாஜக அரசு கடந்த ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடரில் இதற்கான மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக இந்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பாஜக மூத்த உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான கூட்டுக்குழுவில் திமுகவின் ராசா, திரு அப்துல்லா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு கல்யாண் பானர்ஜி உள்ளிட்ட 10 உறுப்பினர்களும், ஆளும் கட்சி சார்பில் 16 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மசோதா தொடர்பாக 30 முறைக்கும் மேல் ஆய்வு நடத்திய கூட்டுக்குழுவில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 23 திருத்தங்களும், எதிர்க்கட்சிகள் சார்பில் 44 திருத்தங்களும் முன்மொழியப்பட்டன. ஆனால் கடைசி நாளான நேற்று எதிர்க்கட்சிகளின் பரிந்துரைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் 11 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக திரு ஜெகதாம்பிகா பால் தெரிவித்தார். ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் சர்வாதிகாரி போல நடந்து கொண்டதாகவும் அவரது நடவடிக்கை ஜனநாயக செயல்முறையை சீர்குலைத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். அவரே யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு ஓட்டு கேட்டு அவரே கவுண்டிங் முடிச்சுட்டு அவரே அனௌன்சர். நாங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கோம். ராஜாவினுடைய திருத்தம் இப்போது ஓட்டுக்கு விடப்படுகிறது.
ஆம் என்போர் ஆண்மென்க, இல்லை என்போர் இல்லை என்க, எண்ணிக்கை அவரை சொல்ல வேண்டியது. நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு கேலி கூத்து இந்திய வரலாற்றில், நாடாளுமன்ற வரலாற்றில் நடந்திருக்கே வாய்ப்பில்லை. சொல்லி எங்களுடைய எல்லா நூற்றுக்கணக்கான சட்ட திருத்தங்களையும் நிராகரித்து விட்டு அவர்களே தேதி அறிவிக்கிறார்கள். 29ஆம் தேதி டிராஃப்ட் ரிப்போர்ட், வரைவு அறிக்கை கொடுப்போம்னு. கூட்டுக்குழுவின் திருத்தங்களுக்கு பிறகு வக்ஃப் வாரிய மசோதா இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு வரும் 31ஆம் தேதி தொடங்கவுள்ள நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும். இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவரின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி மறுத்த சத்தீஸ்கர் அரசு நாட்டின் மதச்சார்பின்மைக்கு துரோகம் இழைத்துள்ளதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிண்ட்வாரா கிராமத்தைச் சேர்ந்த மதபோதகர் ஒருவர் கடந்த 7ஆம் தேதி காலமான நிலையில் உள்ளூரில் அவரது சடலத்தை அடக்கம் செய்ய கிறிஸ்தவ கல்லறை இல்லை என கூறி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கோரி சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கர்கபால் என்னும் பக்கத்து கிராமத்தில் கிறிஸ்தவ மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் திருமதி PV நாகரத்னா, திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இதில் நீதிபதிகள் இருவரும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர். பக்கத்து கிராமத்தில் உடலை அடக்கம் செய்யலாம் என நீதிபதி திரு சதீஷ் சந்திர சர்மா உத்தரவிட்ட நிலையில் உள்ளூரில் மனுதாரருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அடக்கம் செய்ய அனுமதி வழங்கிய நீதிபதி திருமதி PV நாகரத்னா உத்தரவு பிறப்பித்தார். இந்த விவகாரத்தில் சிண்ட்வாரா கிராம நிர்வாகம் 24 மணி நேரத்தில் முடிவு எடுத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதி திருமதி நாகரத்னா, மதம் மாறியவர்களை சிண்ட்வாரா கிராமத்தில் அடக்கம் செய்ய அனுமதி இல்லை என்று பஸ்டார் மாவட்ட கூடுதல் SP பதில் தாக்கல் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அதிகாரியே எப்படி இவ்வாறு அறிக்கை அளித்தார் என்று கேள்வி எழுப்பிய அவர், நாட்டின் மதச்சார்பின்மைக்கு சத்தீஸ்கர் அரசு துரோகம் இழைத்துள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் நாட்டின் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு சகோதரத்துவத்துடனும் செயல்பட்டால் மட்டுமே தேசம் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திண்டிவனத்தில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மாவட்டம் தோறும் ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் திண்டிவனம் அருகேயுள்ள ஒலக்கூர் பகுதியில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார். அப்போது படுக்கை வசதி, மருத்துவமனை ஊழியர்களின் வருகை பதிவு, நோயாளிகள் பதிவேடு குறித்து கேட்டறிந்த அவர் பொதுமக்களுக்கு கால தாமதமின்றி சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து திண்டிவனம் புறப்பட்ட முதலமைச்சருக்கு வரவேற்பளிக்க வழிநெடுக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்ட நிலையில் காவேரிப்பாக்கம் அருகே திடீர் என காரை விட்டு இறங்கி சாலையில் நடந்து சென்ற திரு ஸ்டாலின் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். மாற்றுத்திறனாளிகள் பலரும் முதலமைச்சரிடம் மனு அளித்த நிலையில் அவர்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் தம்மை வரவேற்கும் வகையில் கோலாட்டம் ஆடியவர்களுடன் முதலமைச்சர் சிறிது நேரம் கோலாட்டம் அடித்தது அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பங்கேற்றார். இதனிடையே 1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான 21 பேரின் தியாகத்தை போற்றும் வகையில் வழுதரெட்டி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார். மேலும் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மீனவர்களின் விசை படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமை ஆக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவு அருகே நேற்றிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 13 மீனவர்களை கைது செய்ததுடன் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர். ஏற்கனவே கடந்த 26ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 33 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. கும்பமேளாவில் கங்கையில் குளித்தால் வறுமை ஒழியுமா என்று பாஜக தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உலகிலேயே அதிக அளவில் மக்கள் கூடும் விழாவாக கருதப்படும் கும்பமேளாவின் திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர்.
இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், யோகா குரு பாபா ராம்தேவ் ஆகியோர் நேற்று புனித நீராடினர். இதுகுறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே, கங்கையில் குளிப்பதால் வறுமையை ஒழித்துவிட முடியாது என்றும், கேமராவுக்காக பாஜக தலைவர்கள் போட்டி போட்டு புனித நீராடுகிறார்கள் என்று கூறினார். RSS மற்றும் பாஜகவினர் மதத்தின் பெயரில் மக்களை துண்டாடுவதாகவும், இதை காங்கிரஸ் ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இதனிடையே இந்து மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக திரு கார்கே பேசியிருப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளரும் பூரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சம்பித் பத்ரா கருத்து தெரிவித்துள்ளார். இதற்காக திருமதி சோனியா காந்தியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்காக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. அந்த தொகுதிக்கு வரும் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார், நாதக வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் உள்ளிட்ட 48 பேர் களத்தில் உள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வளையக்கார வீதி, ஜெயராம் வீதி, அக்ரஹார வீதி, பெரியார் வீதி, கம்பர் வீதி, மொய்தீன் வீதி, கச்சேரி சாலை, மண்டப சாலை, குயவன்திட்டு, மரப்பாலம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு முத்துசாமி, திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் ஆகியோர் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு முத்துசாமி, திராவிட மாடல் அரசின் விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து மக்களிடம் வாக்கு சேகரிப்பதாக கூறினார். மக்களிடத்திலிருந்து என்ன கோரிக்கைகள் வருகிறது, அது சிறிய கோரிக்கையாக இருந்தாலும் சரி, பெரிய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய கழகத் தோழர்கள் இன்றைக்கு அனைத்து இடத்திலேயும் ஒவ்வொரு பூத்தாக நேரடியாக சென்று அந்த மக்களிடத்திலே அந்த பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திமுக வேட்பாளர் மற்றும் அமைச்சருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பளித்தனர். இந்நிலையில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக பேசி வரும் நாதக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பெரியாரிய அமைப்புகளும் உணர்வாளர்களும் களமிறங்கி உள்ளனர். வீரப்பன் சத்திரத்தில் வீதி வீதியாக பரப்புரை மேற்கொண்ட தபேதிக பொதுச் செயலாளர் திரு கு ராமகிருஷ்ணன், தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கின்ற பெரியார் என்ற பாதுகாப்பு வளையத்தை தகர்ப்பதற்கான திட்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பேசி வரும் திரு சீமான் இந்த தேர்தலுடன் காணாமல் போவார் என்று கூறினார். கருங்கல் பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு திருமுருகன் காந்தி, சீமானின் முகத்திரையை கிழித்து அவரின் போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துவோம் என்று கூறினார். இதனிடையே ஈரோடு கிழக்கில் வாக்காளர்களின் அடையாள அட்டைகளை சரிபார்த்து அவர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டதுடன் தேர்தல் நேரத்தில் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 160 அடி உயரத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய முருகன் சிலை அமைக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அந்த ஆலயத்தில் வரும் ஏப்ரல் மாதம் குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் மாஸ்டர் திட்டத்தின் கீழ் பார்க்கிங் அமைப்பதற்கான இடங்கள், லிப்ட் அமைக்கும் பணி, திருமண மண்டபம் அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்த அவர், மருதமலை அடிவாரத்தில் 160 அடி உயரத்தில் ஒரே கல்லிலால் ஆன முருகன் சிலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். சாத்தியக்கூறு உறுதி செய்யப்பட்டதும் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகன் சிலையை நிறுவுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு சேகர் பாபு கூறினார். சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இது 2-3 கன்சல்டன்ட்டிடம் இந்த ஆய்வு பணிகளை, சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒப்படைத்திருக்கின்றோம். அது இறுதி பெற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகர் சிலையை இங்கே நிறுவுவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடருவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிவராத்திரியின் போது வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்களுக்கு தேவையான உதவிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு முதல் மலையேறும் பக்தர்களுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்றும் திரு சேகர் பாபு கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் சின்ன வெங்காயத்தை கேரள அரசின் தோட்டக்கலை பொருட்கள் கழகத்தினர் கொள்முதல் செய்தனர். அந்த மாவட்டத்தின் பிரதான பயிரான சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்காமல் இழப்பை சந்தித்து வருவதாக குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து விவசாயிகளிடமிருந்து சின்ன வெங்காயத்தை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் கேரள அரசின் தோட்டக்கலை பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு விநியோகிக்க கடந்த டிசம்பர் மாத இறுதியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக செட்டிக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான விராலிப்பட்டி, கண்ணாப்பாடி ஆகிய கிராமங்களில் இருந்து 8 மெட்ரிக் டன் சின்ன வெங்காயத்தை கேரள தோட்டக்கலை பொருட்கள் கழகத்தினர் நேற்று கொள்முதல் செய்தனர். வெங்காய வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த பெரம்பலூர் சார் ஆட்சியர் திரு கோகுல், இடைத்தரகர்களால் சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்காமல் தவித்த விவசாயிகளுக்கு உதவ இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். எங்கே ப்ரொடக்ஷன் இருக்கோ அங்கேருந்து டைரக்டாக எடுக்க முடியும் அவங்களுக்கும். ஸோ வி ஹேட் டிஸ்கஷன்ஸ். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ப்ளஸ்
அவங்களுக்கு வேற வெஜிடபிள்ஸும் தேவைப்படுது. ஸோ இங்கே என்ன கிடைக்குதோ அவங்களும் எடுக்க ரெடியாக இருக்காங்க. தரமான சின்ன வெங்காயத்திற்கு தனியார் வியாபாரிகள் கொடுக்கும் விலையை விட டன் ஒன்றுக்கு சராசரியாக 8,000 ரூபாய் வரை கூடுதல் விலை கொடுத்து கேரள மாநிலத்தினர் கொள்முதல் செய்துள்ளனர். இதன் மூலம் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 40,000 வரை விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுக்கு ஈழத்தில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் துப்பாக்கி பயிற்சியே அளிக்கவில்லை என நேரில் பார்த்த புலிகளின் புகைப்பட கலைஞர் அமரதாஸ் அம்பலப்படுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான அவர் இது தொடர்பாக சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்துள்ளார். அதில் படப்பிடிப்புக்காக வைத்திருந்த நவீன துப்பாக்கியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை போர் பயிற்சியில் ஈடுபட்டதாக திரு சீமான் பொய்யான தகவல்களை பரப்புகிறார் என்று அமரதாஸ் தெரிவித்தார். ஈழத்தில் திரு சீமான் எத்தனை நாட்கள் தங்கியிருந்தார், பிரபாகரனை அவர் எத்தனை முறை சந்தித்தார் என்பன உள்ளிட்ட பல உண்மை தகவல்களை அமரதாஸ் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அவர் அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு வந்திருந்தார். படப்பிடிப்பு தேவைக்காக அங்கிருந்த ஆயுதங்களை பார்த்து, அந்த நவீன ஆயுதங்களை பார்த்து அவர் அந்த ஆவலாதிப்பட்டு அதை தூக்கி பார்த்து அதோட ஒளிப்படங்களை, அந்த புகைப்படங்களை எடுத்து தர சொல்லி என்ன கேட்டிருந்தார். அந்த படத்தை நான் அதில் எடுத்திருந்தேன். அவற்றைத்தான் இப்ப அவரும் அவர் சார்ந்தவர்களும் அது ஒரு ஆயுத பயிற்சி நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட படங்களாக காண்பிக்கிறார்கள். அது ஒரு மோசடியான விஷயம். திரு சீமானுக்கு பிரபாகரன் உணவு பரிமாறியது என்பதே புனைவு என்று விளக்கம் அளித்துள்ள அமரதாஸ், பிரபாகரனை அவர் குறுகிய நேரமே சந்தித்ததாகவும் கூறினார். இப்ப நாங்கள் பார்க்காத சந்தர்ப்பங்கள்ல இவர் எங்கே மாமக்கரை சாப்பிட்டாரான்னு நாங்கள் கேள்விப்படையில்லை. அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே இல்லை அவருக்கு. ஆனால் இதையும் அவர் சந்தோஷ் சொன்ன தகவலை சொல்லி அதை உள்வாங்கி தான் தனக்கு நடந்ததாக சொல்லியிருப்பதாகத்தான் கருத முடியுது. நான் அறிந்தவரையிலும் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்த அன்று அவரோடு சேர்ந்து உணவருந்தியதாக தெரியவில்லை. ஈழப் போராட்டம் சார்ந்த விஷயங்களையும் ஈழம் தேசியவாதம் விஷயங்களையும் தமிழ்நாட்டில் வலிந்து புகுத்தி திரு சீமான் அரசியல் செய்வதாகவும் பிரபாகரனை வைத்து சூதாட்டம் ஆடுகிறார் என்றும் அமரதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். அமரதாசுடனான முழு நேர்காணலை இன்று மதியம் 1 மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர். மீண்டும் முக்கிய செய்திகள். உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக இணைந்து செயல்பட அமெரிக்க அதிபர் டிரம்பும் பிரதமர் மோடியும் முடிவு செய்துள்ளனர். பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினரை மீண்டும் அடிமைகளாக மாற்ற பாஜக திட்டமிட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.